بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما اجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and fadl, you are in the 82nd class of Durus program. Inshallah, today we will revise lesson number 17 as it has got a lot of concepts. We'll try to learn more things from lesson number 17. Let's get started. Okay. So we learned in lesson number 17 about al-masdar. So masdar means original, noun of action, infinitive, or we can say verbal noun. It is derived from a verbal noun. It's a verb. It is derived from a verb and it is called a verbal noun. Let's say it's a noun. So noun, it can be declined in all three cases: marfu, mansub, majroor, because it's a noun, but derived from the verb. அது verb வந்ததுனால நம்ம verbal noun சொல்றோம். இப்போ நவுன்னாவே இஸ்முனாவே உங்களுக்கு அந்த கேட்டகரியில் போய் உட்காந்துரும். முப்ததா வரும், ஹபரா வரும், ஃபாயிலா வரும், முதாஃபா வரும், முதாஃப் இலைஹியா வரும், இஸ்ம் மஜ்ரூரா வரும். நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம மஃபூல் பிஹியா வரும், ஆப்ஜெக்டாக வரும். எல்லா கேஸ்லையும் நவுன் எப்படி மற்ற நவுன்லாம் எல்லா கேஸ்லையும் வருதோ அதே மாதிரி தான் இதுவும் எல்லா கேஸ்லையும் வரும். ஸோ இதுக்காக மஸ்தர். மஸ்தரில் அதே பார்த்தா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போது ஜலச எஜ்லிசு ஜுலூசுன், சஜத யஸ்ஜிது சுஜூதுன், ஹரஜ யஹ்ருஜு ஹுரூஜுன், நஸல யன்சிலு நுசூலுன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுஉலுன் வஸன்ல இருக்குது. வஸன்னா பேட்டர்ன். இப்போ திராசத்துன், தரச எதுருசு, அவருடைய மஸ்தர் வந்து திரா சத்துன். அப்போ இது என்ன பேட்டர்ன்? ஃபிஆலத்துன் இல்லைங்களா? ஃபிஆலத்துன். இப்போ ஷரீப யஷ்ரபு, ஷுர்புன். இது என்ன பேட்டர்ன்? ஃபுஉலுன். அங்கே நிறைய ஹரஜ யஹ்ருஜு ஹுரூஜுன். கிளியர்? இப்போ ஃபுஉலுன் பேட்டர்ன் பார்த்துட்டு வரோம், பாடங்களை இப்போ படிச்சுட்டு வரோம். ஃபிஆலத்துன் படிச்சுட்டு வரோம், ஃபுஉலுன் படிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி நிறைய மஸ்தர், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ மஸ்தர்னா நீங்கள் நம்ம ஸ்கூலில் படிச்சு எஸ் சொல்லுங்க தம்பி. இப்போ வந்து ஃபெயில் வந்து தன்வீன்ல இருந்துச்சுன்னா நம்ம இப்ப அதாவது மஸ்தர் ஃபெயிலோட இந்த மஸ்தர் வந்து நம்ம டெக்ஸ்ட் படிக்க தான் நமக்கு தெரியும் இது மஸ்தர் அப்படின்றது. பொதுவா நம்மளால இப்ப டக்குன்னு இப்ப இந்த மாதிரி எஸ் ஆஃப் கோர்ஸ் நம்ம படிக்க தான் தெரியும். அது அப்ப அந்த டெக்ஸ்ட் படிக்கும் போது நம்ம வந்து ஒரு ஃபெயில் வந்து தன்வீன்ல இருந்துச்சுன்னா நம்ம இது வந்து கெஸ் பண்ணலாம் இது மஸ்தரா இருக்கும் அப்படின்னு. ஆமா எஸ் கரெக்ட். And tutor will tell you, ஒரு பாடத்தை நம்ம படிக்கும் போதே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். இது வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்னா, இது இந்த ஃபைல் வந்து இந்த பாப்ல இருக்கு, ஏயு பாப் நஸ்ரா இன்ஸ்ல இருக்கு. அது பக்கத்தில் வரும்போது இதோட மஸ்தர் இதுன்னு சொல்லிட்டு அப்பயே நம்ம என்ன செஞ்சிடறோம். பொதுவாக அவங்க டியூட்டர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் நம்ம படிக்கிறது, பாடகத்தில் படிக்கிறது வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது இன்னொன்று ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிற ஃபார்முலா இருக்குது. மஸ்தர் இட்ஸ் மைனஸ் ஆஃப் டென்ஸ் அண்ட் சப்ஜெக்ட். உதாரணம் பாருங்க. ஐ ரைட் ஹரஜ,
ஹரஜனா he left. சரி, முதாரில் இருந்தா யஹ்ருஜு ஹாமிதுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹாமித் லீவ்ஸ் இது படிக்கிறோம் இல்லையா? இதுல என்ன இருக்கு? சப்ஜெக்டும் இருக்கு, ஹி அல்லது ஹாமித் இருக்கு, லெஃப்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லைங்களா? அப்ப இதுல டென்ஸ் இருக்கு, சப்ஜெக்டும் இருக்கு, ரைட். மஸ்தர்ல நீங்க பார்க்கும்போது இந்த பாருங்க, குரூஜுன் குரூஜ் குரூஜ்னா ஜஸ்ட் எக்ஸிட், லீவிங், கம்மிங் அவுட். இப்போ எக்ஸிட்னா அவரு இல்லை அவங்க இல்லை நாமும் அது இது இல்லை, பாஸ்ட் டென்ஸும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸும் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் இஸ் நவுன் எக்ஸிட். இப்போ நீங்கள் சைன் போர்ட்லாம் பார்ப்பீங்க ஏர்போர்ட்லன்னா, குரூஜின்னு போட்டு எக்ஸிட் போட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க வெளியே போகிற மாதிரி. இப்போ பெரும்பாலும் வந்து மஸ்தர் தான் அங்கே என்ன செய்வாங்க, வெர்பல் நவுன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வேர்ப் யூஸ் பண்ணால் பல கன்ஃபியூஷன் இருக்குது. அது அரபிக் லெவல்ஸும் இன்னும், ஏன்னா சிங்குலர் வந்தால் உதாரணமாக உஹ்ருஜின்னு சொல்லணும், 2 பேர் தான் உஹ்ருஜான்னு சொல்லணும், நிறைய பேர் தான் உஹ்ருஜின்னு சொல்லணும், ஃபெமினன் தான் உஹ்ருஜி சொல்லணும், நிறைய பேர் தான் உஹ்ருஜின்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஹுருஜின்னு போட்டால் வேலை முடிஞ்சுச்சு. அப்போ அதனால தான் துஹூல், ஹுரூஜ் இந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, மஸ்தர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, ஹுரூஜ்னு அங்கே போட்டிருக்கேன், மஸ்தர் இல்லையா? இப்போ நான் அது இஸ்மு கேட்டகரியில் உங்களுக்கு எல்லா பேட்டர்ன்லையும் வந்துடும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அது ஹுரூஜு மம்னூன் இருக்கா, the exit is restricted, where the khuruj is mubtada. இந்த இடத்துல இது mubtada இல்லையா? هذا سجود. This is doing performing sajda, or you can say doing this is prostration. இப்போ சுஜூதன் இங்கே இருக்கு, खबर இருக்கு, ஆதா முப்ததா சுஜூது खबर, சஜதா யஸ்ஜுது சுஜூது. அப்போ இங்க முப்ததால வந்திருக்கு, இங்க खबरல வந்திருக்கு. சரி, இங்க பாருங்க, ஹாதா பாபுல் குரூஜி, திஸ் இஸ் டோர் ஆஃப் எக்ஸிட், எக்ஸிட் டோர். அப்போ இங்க என்ன இருக்கு, முதாஃபிலையா வருது. ஒரு ஏர்கிராஃப்ட் போறீங்க, அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது, என்ன சொல்லுவாங்க, ஏர் ஹோஸ்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பதா நுசூலு, பதா நுசூலுன்னா த கெட்டிங் டவுன், அதாவது யூ கேன் கெட் டவுன் நவ் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம அரபியில் சொல்ல போனால் பதானா ஸ்டார்டட், அண்ட் நுசூலு மீன்ஸ் லார் ஃபாயில், நுசூல் தான் ஃபாயில், த கெட்டிங் டவுன் ஹஸ் ஸ்டார்டட். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தா ஃபாயிலாக வருது, கரெக்ட். ஒரு இது யூஸ் பண்ணுறீங்க, ஒரு இது ஜுலூ சன் ஹூனா, ஜுலூசன் என்னவா இருக்கீங்க, மஃபூல் பிஹா வருது. சரி, நவுன் சொல்லிட்டோம். அப்போ வெர்பல் நவுன் derived from the verb, but it is a noun. If it is noun, it can be a mubtada.
it can be khabar, it can be mudaf ilayhi, it can be mudaf, it can be fa'il, it can be manful, maf'ul. அவர் இவ்வளோ கேட்டகரியில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இது ஒரு இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கும்போதுன்னா நம்ம ரெண்டு விதமாக நம்ம கிளாஸில் சொன்னோம், இன்ஃபினிட்டிவ் அண்ட் ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம் நம்ம வெரி லாங் பேக். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது இன்ஃபினிட்டிவ் தான். I want to write. இப்போ டூ ரைட் இருக்கு இல்லையா, அதான் இன்ஃபினிட்டிவ். I want writing. இந்த டூ ரைட் வந்து நம்ம என்ன செய்யறோம், கன்வெர்ட் பண்றோம். I want writing. So I want to swim. I want swimming. கிளியர்? ஸோ டூ ஸ்விம்மை வந்து நம்ம செய்வோம், ஸ்விம்மிங்காக மாற்றுவோம். அப்போ ரெண்டுமே ஒரே இதுதான், இதே ஐடியா தான். இது வந்து இங்கிலீஷில் இன்ஃபினிட்டிவ் அண்ட் ஜெரண்ட் சொல்லுவோம். இது ஐடியா அரபிக்கில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய லெசன் நம்பர் 17. உரிது அன் அக்டோபர், ஐ வாண்ட் டு ரைட். என்ன இங்கே விஷயம், வாட் டு யூஸ் அன். அன் என்ன, அன் இட் இஸ் ஹர்ஃபு நஸ்பின். என்ன பண்ணும், இட் வில் மேக் ஃபெயில் முதாரி இன்டு மன்சூப் வ மஸ்தரின் மஸ்தரின். அதாவது அன் வந்து உங்களுக்கு அன் அக்டோபர் பதிலா உரிது கிதாபத்தன், ஐ வாண்ட் ரைட்டிங். டைரக்ட் மஸ்தர் கொண்டு வரும். மஸ்தரை கொண்டு வரதுனால அது என்னது, ஹர்ஃபு நஸ்பின்னு சொல்லலாம், ஹர்ஃபு மஸ்தரின் அப்படின்னு சொல்லலாம். இது அன்னுடைய அன்னுக்குள்ள உள்ள அது பார்ட்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன் அக்டோபர் இட் கிவ்ஸ் ஐடியா ஆஃப் இன்ஃபினிட்டிவ். அண்ட் உரிது கிதாபத் வேர் யூ பிரிங் த டைரக்ட் மஸ்தர் and it happens to be object there. You know, I want what, I want to write. இப்போ கிதாபத்தன் இது வந்து இஸ்மு, கிட்டத்தட்ட இதுவும் அதே தான், அன் அக்டோபரும் இஸ்மு தான், பட் இந்த ஃபார்ம் ஆஃப் அன் பிளஸ் ஃபெயில் முதல் மனுஷன் அப்படில இருக்கு. எப்படி நம்மளால வந்து ஐ வாண்ட் டு ஸ்விம் வந்து உணர முடியுதோ, ஐ வாண்ட் ஸ்விம்மிங் வந்து இது நவுன்னு உணர முடியுதோ, நவுனுக்கு பதிலாக இங்கே டு ஸ்விம்மின்னு இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் கிதாபத்தன் பதிலாக இங்கே அன் அக்டோபர் இருக்கு. கிளியர்? ஸோ இது பேர் வந்தா அது அரபிக்கில் என்ன சொல்லுவாங்க, அக்டோபர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அக்டோபர் விசே அல் மஸ்தர், அல் மஸ்தரு அல் முஅவ்வலு, முஅவ்வலு இன்டர்பிரட்டட் ஒரிஜினல். மஸ்தர் தான் ஒரிஜினல், அது பேர், அது அந்த ஃபார்மேஷன் பேர். இது நமக்கு தெரியாது, டைரக்ட் மஸ்தர். ஸோ ஹேண்ட் அவுட்ஸ் போங்க, இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல் மஸ்தர் ஒரிஜினல் ஃபார்ம், நவுன் ஆஃப் ஆக்ஷன் இன்ஃபினிட்டிவ். அல் மஸ்தர் முஅவ்வலு இன்டர்பிரட்டட் ஒரிஜினல். அல் மஸ்தர் முஅவ்வலு அன் பிளஸ் ஃபெயில் முதாரி மன்சூப். In English, it is called the verbal noun. It is a noun formed from a verb, but not serving as the verb of the sentence. There are three types of verbal nouns in English, namely infinitive, participle, and gerund. For our understanding of al-mazal muawwal, we'll study only the infinitives and gerunds. Clear? Infinitives. It is a verb form having the characteristics of both verb and noun, and usually being used with to. So I want to study. Clear? The infinitive starts with the word to and is followed by the base form of the verb. The form you would look if you were looking the word in a dictionary.
நீங்கள் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி எந்த டிக்ஷனரி எடுத்தாலும் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மென்ஷனாக இருக்குன்னா இப்போ தரசுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன போட்டுருவாங்க டு ஸ்டடி கரஜ் என்ன போட்டுருவாங்க டு எக்ஸிட் டு லீவ் டு கம் அவுட் இந்த மாதிரி டூன்னு எழுதுவாங்க பேஸ் ஃபார்ம் சொல்லுது அந்த பேஸ் ஃபார்ம் தான் நம்ம இங்கே என்ன செய்யணும் கொண்டு வரணும் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பேஸ் ஃபார்ம் அரபிக்கில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னா ஃபேல் முதாரி மன்சூப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும் அன்னுக்கப்புறம் என்ன வரும் இதான் வரும் வேறு எதுவுமே வராது அந்த பேஸ் ஃபார்ம் கொண்டு வரணும் பாயிண்ட் பாருங்க டு லேர்ன் அரபிக் டு லேர்ன் அரபிக் இஸ் முகமது கோல் அப்போ லேர்னிங் அரபிக் இஸ் முகமது கோல் இல்லையா முகமது கோல் என்னன்னா அரபியை படிப்பது கற்றுக்கொள்வது இல்லையா டு லேர்ன் அரபிக் இஸ் முகமது கோல் டு லேர்ன் இஸ் அன் இன்ஃபினிட்டிவ் விச் ஆக்ட்ஸ் அது சப்ஜெக்ட் ஆஃப் சென்டென்ஸ் இந்த இடத்துல டு லேர்ன் வந்து இல்லை ஐ மீன் லேர்னிங் அரபிக் இப்போ லேர்னிங் தானே அந்த இடத்துல இப்போ சொல்லிட்டா இருக்கு அப்போ அந்த இடத்துல லேர்னிங் என்ன இருக்கு டு லேர்ன் இருக்கு அப்போ சப்ஜெக்ட் இது வரும் குரானில் கூட அது இருக்கு அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பிரஷன் இது கொஞ்சம் புரியும் இப்போ இன்னைக்கே புரியணும்னு அவசியம் இல்லை படிக்க புரியும் Muhammad wants to memorize the Quran. To memorize is an infinitive which acts as the direct object of the verb. Verb wants. Wants what? Wants to memorize. So Muhammad wants to memorize it. He wants what? Muhammad wants to memorize it. இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா direct object உட்கார்ந்துருக்கு ஆப்ஜெக்ட் மஃபூல் பியா இருக்கு பாருங்க யுரீது முஹம்மதுன் what? Muhammad wants what? ஹிஃப்ஸல் குரானி ஹிஃப்ஸ அப்போ ஹிஃப்ஸை வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியுது ஹிஃப்ஸ மஃபூல் பிஹி அப்போ ஹிஃப்ஸை எடுத்துட்டு என்ன செய்யலாம் அன் யஹ்ஃபஸ மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் அதான் நம்ம முன்னாடி சொன்ன மஸ்தர் எடுத்துட்டு நீங்கள் மஸ்தர் மோவலை புகுத்துக்கலாம் மஸ்தர் மோவல இருக்கிற இடத்துல அதை எடுத்துட்டு டேரக்ட் மஸ்தரை புகுத்தலாம் ரெண்டுமே செய்யலாம் அதான் இன்ஃபினிட்டை ஜெரண்ட் ஆக்கலாம் ஜெரண்ட் இன்ஃபினிட் ஆகலாம் டு ஸ்மோக் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் ரெண்டுமே ஒன்று தானே ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம லெசன் நம்பர் 70 கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அன் பிளஸ் ஃபெயில் முதாரி மன்சூப் தான் அல் மஸ்தர் முஅவ்வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டேரக்டாக மஸ்தர் இருக்கு இல்லையா லைக் கிதாபத்துன் திராசத்துன் சுஜூதுன் ஜுலூசுன் அல்லது ஷுர்புன் இதெல்லாம் டைரக்ட் மஸ்தர் அது போய் மஸ்தர்னு சொல்கிறோம்